அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான பெருநாள் டிஷர்ட் தான் பார்க்க போகிறோம். 3 லேயர் கலர்ஃபுல் சைனா கிராஸ் புட்டிங். இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 10 கிராம் கடப்பாசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கடப்பாசியில் ஊற்றிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம கடப்பாசியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். பால் 6 லிட்டரு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். கடப்பாசி பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கடப்பாசி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து கடப்பாசியை அடுப்புலே தான் இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை அடக்கிடக்கூடாது. அடுத்து மறுபடியும் ஒரு பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அடுத்து ஃபோர்க் எடுத்து இதே மாதிரி லைட்டாக கடப்பாசியை தடவி விடுங்க. அப்போ தான் அடுத்த லேயர் ஊற்றும் போது செட் ஆகும். நான் செய்கிற மாதிரி இதே மாதிரி செஞ்சுங்க. இப்போ நம்ம அடுத்த லேயர் ஒயிட் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் ஊற்றினோம்ல, இப்போ ஒயிட் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு உடனே ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து கடப்பாசியை அடுப்பில் சிம்லேயே தான் இருக்கணும். அப்படியே நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பவுல் எடுத்து அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சொட்டு க்ரீன் எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ரீன் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடப்பாசியை அதே மாதிரி ஃபோர்க்கு வச்சு லைட்டாக இதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து நம்ம க்ரீன் கலரை ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேணாம், கீழே ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 4 மணி நேரம் கழித்து பார்த்தா எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றிட்டு அப்படியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சைனா கிராஸ் புட்டிங் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 3 லேயராக செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம மேலே பாதாம் பருப்பு தூவிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி பாதாம் பருப்பை டெக்கரேஷனுக்காக தூவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம நினச்ச டக்குன்னு செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப ரிச்சாக அழகாக தெரியும். இஃப்தார் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்டான லேயர் சைனா கிராஸ் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது க்ரீமியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சஃபினா சஃபி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.